ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். தர்மஸ்தலா கோயில். ஸோ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த கோயில் தான் இப்போ ரீசண்டாக நியூஸில் இருந்துச்சு. பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ஒரு சில பெண்கள் ரேப் செய்யப்பட்டு மர்டர் ஆகப்பட்டிருக்காங்க. ஒரு சில பெண்களை எரிச்சிருக்காங்க. 1998 2014 வரைக்கும் இந்த கொலைகள்லாம் நடந்ததா சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த நியூஸை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் கடந்து போயிட்டாங்க. உண்மையிலேயே நிறைய பேர் சொல்லக்கூடியது என்னன்னா, ஆட்டோ சங்கர் அப்படிங்கிறது தமிழ்நாடையே உலுக்கி எடுக்கக்கூடிய ஒரு கேஸு. அந்த கேஸை விட இது ரொம்ப மோசமான கேஸ் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பர்டிகுலர் கேஸ் நான் இப்போ உங்கள்கிட்ட அதை பற்றி பேச போகிறேன். தர்மஸ்தலா கேஸு. இந்த கேஸை பற்றி நான் பேசும்போது பயங்கர டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அதை விட முக்கியமான விஷயம், இப்படியெல்லாம் கூட நடக்குமா, இதெல்லாம் கூட நடந்திருக்கா அப்படிங்கிறதான் ஒரு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வில்லன் ஹீரோவை கடத்துவான், ஹீரோட ஃபேமிலியை கடத்துவான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட் நமக்கு தெரியும் இதில் எல்லாமே ரியாலிட்டியில் நடந்திருக்காது. ஒரு சினிமாத்தனம் அப்படிங்கிறது நிறையா இருக்கும் அப்படிங்கிறது. நான் பேசுகிறது கொஞ்சம் குழப்பற மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். பட் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். நாட் ஃபார் ஒரு என்னுடைய எதுக்காகவும் கிடையாது, நம்ம சேனலை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் இந்த வீடியோ நான் பேசுகிறத கேளுங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த நியூஸை பற்றி பேசினா நிறைய பேர் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நியூஸ் வெப்சைட் அவங்க இந்த நியூஸ் போட்டிருக்காங்க. கோர்ட்டில் ஏகப்பட்ட குடைச்சலை கொடுத்து நியூஸை வெப்சைட்டில் போட்டாங்க இல்லையா, அவங்க அந்த நியூஸை திருப்பி எடுத்திருக்காங்க. ரீசண்டாக இதை பற்றி பேசியிருக்கக்கூடிய ஒரு பிரபலமான யூடியூபர் மேலே நிறைய செக்ஷன்ஸில் புக் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்ஷியலான நியூஸ், பயங்கரமான ஒரு ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஒரு நியூஸ் அப்படிங்கிறது மட்டும் நல்லா பளிச்சுன்னு வெளிச்சமாக தெரியுது. ரொம்ப ரொம்ப ஷாக்கிங், பயங்கர ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் அண்ட் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறதே கிடையாது. ஒரு செக்மெண்ட், ஒரு பார்ட்டை மட்டும் தான் கவர் பண்ண போகிறேன். டெஃபினட்டாகவே அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த நியூஸோட தொடர்ச்சியாக தான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல, பட் எனிவே நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அவர் ஒரு சானிட்டரி ஒர்க்கர், ஓகேவா, அதாவது இந்த துப்புரவு தொழில் செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு போலீஸ்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, 1998 1998 2014 வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட பெண்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பாடிஸை நான் புதைச்சிருக்கேன். ஸோ இதுக்கும் தர்மஸ்தலா கோயில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. நான் ஏன் அப்படி புதைச்சேன் அப்படின்னா, நீ புதைக்கல அப்படின்னா உன்னையும் கொண்டு வீசிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் பயமுறுத்தினாங்க. பயந்து 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 1998 1998 2014 வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட பெண்களோட பாடிஸை நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு சில மீடியாவில் அது பெண்களாகவும் இருக்கலாம், ஆண்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் சொல்றது என்ன அப்படின்னா, நிறைய பெண்கள் அங்க ரேப் செய்யப்பட்டிருந்தாங்க, செக்ஷுவல் வைலன்ஸ் இருந்துச்சு, நிறைய பெண்களுடைய அண்டர்வியர்ஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு சில பெண்களை எரிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாரு. இதெல்லாம் அவர் சொல்றாரு. ஸோ இது எல்லாத்தையுமே போலீஸ் சொல்றாரு. 2014 வரைக்கும் தான் அவர் சொல்றாரு. 2014 அவர் அந்த இடத்த விட்டு விலகி போயிடுறாரு. ஏன் அப்படின்னா, பல பெண்களை இவங்க இவரை வலுக்கட்டாயமா அவர் புதைக்க வச்சாங்க. அதாவது யாரோ ஒருத்தவங்க ரேப் பண்ணி கொண்டுட்டு பாடியை கொண்டு இவர்கிட்ட கொடுத்து இந்த இடத்துல நீ புதை அப்படின்னு சொல்றது, இவர் புதைச்சிட்டு போயிடுறது. இவங்களுக்கு பயந்து பயந்து இதை பண்ணார் அப்படின்னு சொல்றாங்க. 2014 இவர் போயிடுறாரு. ஏன் போனார் அப்படின்னா, இவருடைய ரிலேட்டிவ் ஒரு மைனர் பொண்ணையே பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி பண்ணி இவரையே என்ன பண்ணிடுறாங்க, புதைக்க சொல்லிடுறாங்க. இதுல மிகவும் மனம் உடைந்து இவர் போனதா சொல்றாரு. அதுக்கப்புறம் வேற வேற ஸ்டேட்ஸ்ல தலைமறைவா இருந்திருக்காரு.
அதுக்கப்புறம் அவருக்கு கில்ட் இருந்ததா சொல்றாரு. அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணிட்டோமே அப்படின்னு வந்து ஒரு கில்ட் அப்படின்னு வரும். கில்ட் குற்ற உணர்ச்சி. இந்த குற்ற உணர்ச்சி இவரை வாட்டி எடுத்திருக்கு. ஸோ அதனால இப்ப நான் வெளியே வந்து நான் வந்து சொல்றேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்டிஸ் நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த சானிட்டரி ஒர்க்கர் வெளியே வந்து சொல்லியிருக்காரு. இவர் வந்து நேரா வந்து சொல்லும் போது உங்களுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் இருக்கணும் இல்லையா? அதாவது ஹியூமன் ஸ்கல், அதாவது இப்ப நீங்க இவரே புதைச்சதை இவரே தோண்டி எடுத்திருக்காரு ஒரு தலை மண்டை ஓட. அதை எடுத்துட்டு வந்து ஆதாரமா வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்ல இவரை கூட்டு போனாங்க. கோர்ட்ல கூட்டு போகும்போது கம்ப்ளீட்டா இவரை வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா என்ன சொல்றது, இவர் வந்து மறைச்சிடுறாங்க. இவருடைய உடல் எல்லாத்தையுமே மறைச்சிடுறாங்க. கண்ணுல இவர் நடக்கிறதுக்கு மட்டும், வழியை நடக்கிறதுக்கு மட்டும் கண்ணுல மட்டும் இடைவெளி விட்டுருக்கு. ஸோ அப்படிதான் இவர் வந்து போயிருக்காரு. கோர்ட்ல கூட லாயர்ஸ், அட்வொகேட்ஸ் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டாங்களாம் இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்றதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே ஒரு புதைச்சி வச்சிருக்கக்கூடியதை பாடிஸை இவர் வந்து தோன்றணும், இதுதான். ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மிகப்பெரிய இந்த சொசைட்டியில நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க பல வருடங்களாகவே. நான் சொல்றது வந்து நல்லா கவனிங்க. இன்னைக்கு கவனிக்கிறதுனால தான் உண்மை. பல வருடங்களா தர்மஸ்தலா கோயிலை சுத்தி ஒரு மர்மம் போயிட்டே இருந்திருக்கு. இந்த மாதிரி பல பெண்கள் காணா போயிருக்காங்க. அவங்க காணா போனவங்கள இங்கதான் இங்கதான் மர்டர் ஆகப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. போலீஸ் சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ் இந்த கேஸ் எடுக்காம இருந்திருக்காங்க. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 2003ல அனன்யா அப்படிங்கிற ஒரு MBBS ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து காணா போயிருக்காங்க. அவங்களுடைய மதர் சுஜாதா சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சிபிஐல ஸ்டீனோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் எடுக்கல. அதுக்கப்புறம் அந்த கோயிலோட ஸ்டாஃபே வந்து இவங்க அதாவது அனன்யாவோட அம்மா சுஜாதாவை பயங்கரமா அடின்னு அடிச்சு கோமாவுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க தப்பிச்சோம் பொழச்சோம், இனி கேஸ் ஆகுது ஏதாவது வேணாம் அப்படின்னு சொல்லி விலகி இருக்காங்க. கிட்டத்தட்ட 22 வருஷம் கழிச்சு திரும்பி இன்னைக்கு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பொண்ணுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு, தயவு செஞ்சு என்னுடைய பொண்ணோட கடைசி பாடி ரிமைன்ஸ் இருக்கும் இல்லையா, என் பொண்ணுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அந்த பாடியோட மிச்சத்தையாவது கொடுங்க, அதை வச்சு நான் வந்து என்னுடைய ரிலீஜியன் மதம் சார்பாக என்னுடைய கடைசி ஒரு சில ரிலீஜியஸாக நான் பண்ண வேண்டிய இறுதி மரியாதை அப்படின்ட்டு இருக்கு, அதை நான் பண்ணுறேன், இறுதி சடங்குகள், அந்த இறுதி சடங்குகளை நான் பண்ணுறேன், தயவு செஞ்சு எனக்கு அதையாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. மிக 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 பரிதாபமாக இருக்குது. அதாவது இதை பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இதை விட டிஸ்டர்பிங்கான ஒரு நியூஸ் வந்து இந்த உலகத்துல இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருக்கு. 2012ல இதே மாதிரி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து நடந்திருக்கு. அப்பவும் பயங்கரமா இது வந்து பெரிய விஷயமா இருந்திருக்கு. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவ்வளவு விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இவர் வந்து விட்னஸா வந்திருக்காரு. விசில் ப்ளோவர் மெயினா அதுதான், விசில் ப்ளோவராக இருந்திருக்காரு. விசில் ப்ளோவராக என்னன்னா, அதே இடத்துல இப்போ நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிறேன், ஆர்கனைசேஷன்ல கூடிய தவிர நானே வெளி உலகத்துக்கு சொல்றது, அதுதான் விசில் ப்ளோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் விசில் ப்ளோயிங் அப்படிங்குவாங்க. இவர் வந்து ஒரு விசில் ப்ளோவரா இருந்திருக்காரு. இப்போ இவருக்கு ஒரு சஃபிஷியன்ட் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் இவருக்கு வாதாடக்கூடிய லாயர்ஸ் அவங்களுக்கும் ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. பிகாஸ் இவருடைய லாயர்ஸுக்கும் வந்து மிரட்டல்கள் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த பக்கம் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலான ஆட்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இன்னொரு பக்கம் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அவங்க வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த பக்கம் பாதிப்பு பெருசு, இந்த பக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் பெருசு. ஸோ எந்த பக்கம் போகுதுங்கிறது நம்ம வந்து தெரியல. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது வீடியோஸ்ல நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து பேசுவோம்.